ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். இன்னைக்கு ஐடல் லவ்ஸ் ஜபிகளுடைய செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? சரி வாங்க போயிடலாம். லாஸ்ட் சீனில் பார்த்தா நீங்கள் வந்து வீட்டை மீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கப்பட இருக்கும். இதெல்லாம் மின்னி பார்த்துட்டு ஐய பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு படி பார்க்குறா. கரெக்டாக உங்கள் பேரண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது, லைக் உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து. நீங்களும் வந்து கால் எடுக்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு எப்படிமா இருக்காங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. மினியும் வந்துட்டு ஹாயெல்லாம் சொல்லி சும்மா பேசிவிட்டு அப்போ வந்து கால் கட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேரும் வந்து சும்மா நடந்து தான் போயிட்டுருக்கீங்க, லைக் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. லைக் பஸ் ஸ்டாண்டில் தான் ஏறியிருப்பீங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டில் வந்து போயிட்டுருக்கீங்க. மினி வந்துட்டு ஏன்டி உங்கள் அம்மா அப்பா கால் எடுத்தோடனே பாடி சைலண்ட் ஆகிடுற? ரொம்ப நல்லா தானே பேசுகிறேன். எனக்கு தான் தெரியல மிக்கி, சொல்லுங்க. சின்ன வயசுலலாம் ஷேர் தானே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டைமில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் பேசவும் மாட்டாங்க. நான் வந்துட்டு நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே பேசிகிட்டு இருந்தேன். அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா 2 பேர் ஜாப் போக ஆரம்பித்தாங்க. ப்ரையாரிட்டிஸ் கம்மியாச்சு. அப்பப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வந்து பொம்பளை பிள்ளை, இப்படி பண்ணக்கூடாது, வெளியே போகுது. என் மைண்ட் செட் டோட்டல் டிஃப்ரெண்ட். எனக்கு ஏன் பாட்டு இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும். அம்மா வந்துட்டு குண்டாக இருக்க நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அக்செப்ட். எனக்கு என்ன என் மாதிரி இருக்கணும். நான் எனக்கு யாருக்காக மாற்றிக்க வேணாம். என் ரிலேட்டிவ்ஸ் சொன்னால் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். முன்னாடி ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். என்ன நம்ம சொந்த ஃபேமிலியை நம்ம பார்த்து போய் பேசுகிறாங்க அப்படி. அம்மா லேஸ் பண்ண வச்சேன். நம்ம ஏன் அவங்க சொல்ல யோசிக்கணும், நம்மளே இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ நான் எனக்கு பிடிச்சவங்க இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்க. இன்னைக்கு பார்த்துட்டு ஐயோ பாடுறா பெரிய மனுஷன் சொல்லிட்டு சும்மா கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். பார்த்துட்டு ஆமாம் பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு சும்மா இப்போ வந்து ஒரு ஜாலி பைபிள் பேசிகிட்டு இருக்கீங்க. அம்மா 2 பேரும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு சாமி கூட்டின்னு போகிறது 12 மணிக்கு வந்து விட்டுறலன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பெட் மேலே டுமுக்குன்னு பார்த்துட்டு பாடி எனக்கு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ போய் தூங்கிட்டா. அந்த நைட் இப்படி தான் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏஞ்சி பார்க்குறீங்க. டைம் ஆல்ரெடி 7 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு 7 o'clock ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஏஞ்சி ரெடியெல்லாம் ஆகிட்டு பார்க்குறீங்க. டைம் இப்போ 8 ஆகுது. நீங்கள் வந்து இப்போ வந்து மினி ரூமில் போனேன். அவன் இன்னும் கூப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு ஏன் மினி டைம் ஆகுதுடி, 8 மணி ஆகுதுடி சொல்லிட்டு அவ்வளோ ஏஞ்சி பார்க்குறா. டைம் 8 மணி ஆகுது. அவள் வந்துட்டு 8 மணி தானே ஆகுது, எத்தனை மணிடி உனக்கு ஆஃபீஸு? எனக்கா 10 மணி. ஏன் பார்த்துட்டு 10 மணிடி கிளம்படி சொல்லிட்டு அவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். கிளம்புறப்படி இல்லை, உங்களுக்கும் காலேஜ் ஒரு 11 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் ஓகே ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா எழுந்திருப்பீங்க. பார்த்துட்டு சொல்லிட்டு அவ்வளோ ரெடியெல்லாம் ஆகிட்டு உங்களை வந்து காலேஜில் விட்டுறா. நீங்கள் பார்த்துட்டு ஏன் நான் வந்துருக்கல ஃபஸ்ட் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டாக போய் தான் அவன் சொல்லிட்டு தூக்க கழித்து தான் போய் பேசிகிட்டு இருக்கா. நீ பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து என்ன அந்த விடவே வந்துட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கியா சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹக் மட்டும் பண்ணிட்டு போகிறா. நீங்களும் ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு நீங்களும் என்னென்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான் உங்கள் ட்ரீம் யூனிவர்சிட்டி. நீங்களும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போனீங்க. உள்ளே போனீங்கனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிடைக்க மாட்டாங்க நல்லாவே புரிஞ்சிச்சு. ஏன்னா கொரியாவோட எசிஸ்ட் லைக் கொரியன் எசிஸ்ட் சொல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்தியன்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓகே நம்மளுக்கு என்ன புதுசாக நம்மளாம் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உள்ளே போனீங்க. உள்ளே போனால் கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்து கேட்டு குஞ்சி எல்லாம் போயிட்டீங்க. கிளாஸ் ரூமில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே எங்கே போகலான்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ் தான் ஓகேவா.
என்டிஆர் யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட் டே, உங்களுக்கு ஒன்ஸ் டே. நீங்கள் வந்து ஓகே நம்மளுக்கு லாஸ்ட் பெஞ்ச் தான் செட் ஆகும் சொன்ன முத்தம் சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துட்டீங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஒன் ஹவருக்கு அப்புறமா எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொஃபஸர் ஓகே ஃபஸ்ட் டே வந்து உங்களை கழுத்து அனுப்பணும்னு எனக்கு தோணலை. சரி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் கைஸ்ன்னு சொல்ல எல்லோரும் வந்து நான் வந்து ஜான், ஐம் ஜோசப், ஐம் ஸ்ரேயா, ஐம் மினின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஐ ஆம் வயன் அண்ட் ஐம் ஃப்ரம் இந்தியா. அப்போ வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு நீ வந்து வயன் அந்த ஃபுல் காஸ்டியூமில் வந்த பொண்ணு நீ வந்துட்டு ஆமாம் ஓகே ஓகேம்மா சொல்லிட்டு உங்களை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. நீங்களும் உட்காந்துட்டீங்க. ஓ எந்த பொண்ணு ஸ்காலர்ஷிப் வந்து வாங்குறான்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ பக்கத்து ஒரு பக்கத்து பேடை வந்து ஜிவி மாதிரி பார்க்க இல்லைடா நம்ம என்னடா பண்ணோம் ஏதோ ஜிவி பார்க்குற மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணு பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்திருக்கீங்களா? நீங்கள் வந்துட்டு ஆமாம் சொல்லி தலையாட்டுறீங்க. அவ்வளோ சூப்பர்னு சொல்ல நீங்கள் வந்துட்டு என்னாச்சு ஏன் என்ன ஷாக்காகிறாங்க? எங்கள் சீர்கிக்காக படிக்க விஷயம் அது ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறீங்க. யாரும் படிச்சா தெரியுமா? இதை ஃபஸ்ட்டு சொல்ல நீங்கள் ஓ அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியாது தரலாம். நீங்கள் ஓ அப்படியே சொல்லி பார்க்குறீங்க. அவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் தெரியும் ஓ சரி சொல்லிட்டு நீங்களும் சொல்லி பேசுகிறீங்க. அவளும் நல்லா தான் பேசுகிறா. 2 பேரும் வயப்பேர் செட் ஆகிடுச்சு. அவள் பேர் லூனா ஓகேவா? இப்போ 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு பாயான்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு பாயான்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. வெயிட் பண்ணிட்டு போது மின்கி குருவாடா அப்படின்னு பார்த்துட்டு ஏம்மா லேட்டு? அந்த ஜங்குக் பையன் சும்மா இல்லாமல் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டேன்னு ஹேர் ஸ்டைல் காமிச்சான். அது பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு அவன் வந்து காலில் தான் வந்துட்டுப்பா. பார்த்துட்டு இப்போ எப்படி காந்துச்சு சொன்ன சர்வீஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களையா சொல்கிறான். நீங்களும் வந்து ஏறிட்டீங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஜாலியாக பேசிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ மினி வந்துட்டு நம்ம பாஸ் இன்னும் அன்றைக்கில் மிலிட்ரிக்கு போகிறாங்கன்னு சொல்ல அன்றைக்கி வந்துட்டு என்ன ஆமாம் அன்றைக்கி நடந்தது தான் லாஸ்ட் கான்செர்ட் உனக்கும் தெரியும்ல. எல்லோரும் இது பண்ணுறாங்க இன்றைக்கி பார்ட்டி. அதனால தான் ஜக்கு வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுன்னு சொல்லி கேட்டான் சொல்லிட்டு அவளோட ஃபீலிங்காக பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த 1 வீக் அப்படி போயிருக்கும். லைக் ஹாஸ்டல் காலேஜ் போடுறது அந்த லூனா கூட பேசுவீங்க. லூனா வந்து ஒரு கேங்கில் இருப்பா. அவங்க கூட பேஸ் பண்ணியிருப்பா. நீங்களும் அவங்க கூட நான் ஜெல் ஆகிட்டீங்க. இப்படி தான் அவங்க 1 வீக் போயிருக்கும். ஆஃப்டர் 1 வீக் வந்துட்டு இன்றைக்கி மிலிட்ரிக்கு போடுங்க சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நியூஸ்லலாம் வந்துட்டு பிடிஎஸ் வந்து இனிமேல் போனாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. மீதி வந்துட்டு நான் சென்ட் ஆஃப் பண்ண போகணுன்னு சொல்ல நீங்கள் வந்துட்டு நானும் வட்டுமான்னு சொல்ல அவங்கள ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டா. வந்துட்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கூட அந்த பக்கம் இருக்கா. நீங்கள் வந்துட்டு நார்மல் பீப்புள் இந்த பக்கம் இருக்கீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட் முன்னாடியே வந்துட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு கூட வரீங்க சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டீங்க. அதனால் நீங்கள் ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்கீங்க. மெம்பர்ஸ் உங்களை பார்க்குறாங்க. பட் அவ்வளோ எதுவும் சொல்லலை. அவங்களும் எல்லாம் ஆர்மிஸ்க்கு வந்து பாய் சொல்லிட்டு போலாம் பண்ணிட்டு அவங்களும் மிலிட்ரிக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி மிலிட்ரி டேஸ் எல்லாம் போகுது. இப்போ வந்து மிலிட்ரி டேஸ் எல்லாம் போயிட்டு நீங்கள் வந்துட்டு வாழ்க்கை என்பது அன்பில் சும்மா பாட்டு பாடிட்டுருக்கீங்க. அப்போ நீ பார்த்துட்டு ஏண்டி நைன்னு கத்துறேன்னு சொல்லி பார்த்துட்டு நைன்னு கத்துறேண்ணா என்னடி அப்போ எதுக்கு பாட்டு பாடிட்டே இருக்க? இன்னும் 2 நாள் பிடிஎஸ் வராங்கல்ல நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் அதான் சந்தோஷம்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை படுறீங்க. அப்போ பார்த்துட்டு ஏன்டி பிடிஎஸ் வந்தால் மட்டும் ஏன்டி வெக்கப்படணும் கேவலமாக படணும்னு சொல்லிட்டு உனக்கு கலாய்ச்சிட்டு போயிட்டு நல்லா க்யூட்டடி என்னோட சொல்லிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு ஆமாம் நாங்கள் க்யூட்டு மூஞ்சியை பாருன்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போயிட்டா. அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் பிடிஎஸ் டிஸ்சார்ஜ் தட் மீன்ஸ் மிலிட்ரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு ஐயோ முன்னாடி நம்ம அழகாயிட்டாங்களே ஐயோ விஏ லான்ஸமான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வெக்கப்படுறீங்க. பார்த்துட்டு ஏன்டி நான் வெக்கப்படுற? அவங்க
கட்டிக்கிற பொண்ணுகள் வைக்கப்படாது போலேயே. அதுதான் சொல்கிறேன், கட்டுற பொண்ணு வைக்கப்படாது, அது நான் வைக்கப்படுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற வைக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு ஐய பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளும் போகிறானே பார்த்துட்டு நான் பைத்தியம்தான் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி தான் உங்கள் டேஸும் போயிருக்கோம். பிடிஎஸ்ஸும் மிலிட்ரியெல்லாம் இதாகிட்டு திருப்பி ஆல்பம்காக ஒர்க் பண்ணணுக்காக திருப்பி லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ரொம்ப சுகமாக இருக்கீங்க. அவங்க கூட அப்படியே இந்த மிக்கி கூட ஓடிட்டா பார்த்துட்டு மிக்கி என்னை விட்டு போடியா வேற என்னடே பண்ண எனக்கு ஜாப் அப்படி ஆயிடுச்சு. உனக்கு தான் லோன் நல்லா இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு இருக்காங்கள உன் வீடு மின்னி நான் எப்போ சொல்லுவேன் என் வீடு யாருமே இருக்க சொல்லலாம். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டோடய நீ என் தங்கச்சி மாதிரி யாருன்னு கூப்பிடுறதும் என் உன் வீடு தான். எங்கள் அப்பா பார்த்துட்டு இல்லைன்னா பையனுக்கு இந்த வீடு எடுத்து கொடுத்துட்டுமாலாம் என்கிட்ட கேட்கா தெரியுமா பார்த்துட்டு என்னது. ஆமாம், எங்கள் அப்பா வந்து வயன் பேத்துமாயிட்டார். வயனுக்கு எழுதி கொடுக்கட்டுமா, உனக்கு என்ன சொத்தணும், என் வயன் பொண்ணு கொடுத்துட்டேன்லாம் கேட்கலாம் தெரியுமா பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. நீ சிரிப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஓகே பாயின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டா. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. சரி லுன்னாவே கூப்பிட்டுலாம் சொல்லிட்டு லுன்னா இதோ வரேன் எனக்கு இந்த அவஸ்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி வந்துட்டாங்க கூட. இப்போ நீங்களும் லுனாக தான் இருக்கீங்க. இப்படி தான் உங்கள் டேஸும் போகுது, லைக் போரிங்காக இதுவாக போகுது. இப்போ பிடிஎஸ் திருப்பி நாங்கள் கண்டாக்ட் தரோம். எங்கள் புது ஆல்பம் ரங்க் அண்ட் ஃபஸ்ட் கான்சர்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக போடணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியெல்லாம் தரேன். நீங்களும் ஹாப்பி சொல்லிட்டு கத்திட்டுருக்கீங்க. இப்போது மின்னியும் வந்து ரிட்டன் ஆகிடுப்பா. அப்போ வந்துட்டு ஏண்டி கத்துறேன், ஐயோ கான்சர்ட் வேறு பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வெக்கமாக பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு மறுபடி பண்ணுறாங்க நம்மளுக்கு அடிக்கணும் என்னடி சொல்லிட்டேன். மோஸ்ட்லி செலிப்ரிட்டிஸ் தாண்டி ஆல்மோஸ்ட் போயிடும் டிக்கெட்ஸ் பார்க்கணும் எல்லாரையும் பார்த்துட்டு மினி ப்ளீஸ் மினி. அப்போ அது சரி அழுவாதுன்னு சொல்லிட்டு அவளும் வந்து பிடிஎஸ் நினச்சிட்டு மேனேஜர் வந்து டிக்கெட்ஸ் இல்லையம்மான்னு சொல்ல அது இந்த மேனேஜர் எதுவும் கேட்க மாட்டான் அந்த பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டு பிடிஎஸ் கிட்டே கேட்க வந்துச்சுன்னு பார்த்துட்டு டிக்கெட் தானே வேணும், ஓகே இரு மினின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பேசி இது பண்ணி ஒரு 2 டிக்கெட் கொடுத்துட்டான். மினி கிட்ட கொடுத்து மினி வந்துட்டு உங்களுக்கு கிட்ட கொடுக்குறா. மினி எப்படியோ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் கிட்ட தான் இருக்க போகிறா. அதெல்லாம் வந்து எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட் உங்ககிட்டே கொடுத்துட்டா. நீங்கள் வந்துட்டு ஓகே தேங்க்யூ மினி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவளுக்கு செலவு பண்ண நம்ம கேவலம் பண்ணாது போயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவிடா. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு லூனாரு உண்மையாடி கட்டுச்சாடி அவளை எப்படின்னு கேட்குறான். நீங்கள் சொல்ல அப்படியோ அவன்னு சொல்லிட்டு அவள் வேற ஒரு பக்கம் ஷாக்கு, அவ்வளோ ஆர்மி தான் அப்படியே அவளே ஷாக்கு. நீங்கள் சொல்ல வீட்டுக்கு பேசியிருக்கியா? ஒரு வாட்டி பேசியிருக்கேன். நீங்கள் சொல்ல நல்லா சொல்ல ஓ மை காட் சொல்லிட்டு அவள் பக்கம் ஒரு ஷாக்கு. இப்போ எல்லோரும் வந்து கான்சர்ட்டெல்லாம் போடுறீங்க, செம்ம ஒரே கான்சர்ட்டெல்லாம் முடியுது. இப்போ கான்சர்ட்டை முடிச்சுட்டு நீங்களும் நான் வந்து பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா மின்னி வந்துட்டு நீங்கள் போங்க எனக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களை கிளம்பி சொல்லிட்டா. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் கூட என்னோட பையன் ஃப்ரெண்டு இருக்கான் வந்து ஜான்னு சொல்லிட்டு நீ பார்த்து ஜான் ஏன்டா இப்படி இருக்க, நான் ரெடி பண்ணேன் எத்தனை வாட்டி சொன்னேன் ரெடி பண்ணேன் நான். எனக்கு அந்த சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொன்னேனே அடா போட்டு சொல்லிட்டு அவனு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சண்டை போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் பிடிங்கி சாப்பிட ட்ரை பண்ணிட்டுருக்கேன் வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரோட்லேயும் சும்மா சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ காலேருந்து ஒரு பர்சன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சண்டை போடுறது. அப்போது பக்கத்தில் திரும்பி பார்த்துட்டு ஏண்டா அதை அப்படி பார்த்துட்ருக்க தெரில மச்சான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். எல்லோரும் தெரில என்ன சொல்லணும்னு தெரில இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. டே 2 இயர்ஸாக நீ எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்க? அப்போ வீச்சுமே பார்த்துட்டு
ம் ஆமாம் 2 இயர்ஸாக தான் பார்த்துட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காள, அழகா க்யூட்டாக குலுக்கு குலுக்குன்ற. அப்பாச்சி மீன் பார்த்துட்டு மச்சான் அவனுக்கு ஒன்று தெரியுதா வீ பார்த்துட்டு என்ன தெரியுதா நீ காதலில் பண்ணிட்ட. அப்போ வீ பார்த்துட்டு என்ன காதலியா? நீ முன்னாடி சொல்லும் போது டே க்ரஷ் நல்லா இருக்காடா, ஐ திங்க் க்ரஷ் போகணுன்னு சொன்னேன். க்ரஷ்ஷு 1 month 2 months என் 1 year கூட வரும். நீங்கள் நியர்லி 2.5 years பார்த்துட்ருக்கீங்க. மிலிட்ரி சர்வீஸில் கூட நான் என்னக்கிட்ட அவள் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் போதும், அவங்க அக்கௌண்ட்டெல்லாம் வாங்கி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்ன லவ்வான்னு சொல்ல வீ பார்த்துட்டு சேட்டை யோசிக்கவே இல்லை. இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், பார்க்கலான்னு சொல்லிட்டு வீ வந்துட்டா பார்த்துட்டு நீங்கள் வண்டி எடுங்கன்னு சொல்ல டிரைவரும் வண்டி எடுத்துட்டாங்க. இப்போ வீயும் அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ரீச் ஆகிட்டா. மீன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் தான் பார்க்குறோம். கான்சர்ட்டில் வந்துட்டு ஃபோட்டோ இருக்கிற பேரில் வந்து இந்த ஃபேன்ஸ் ஃபோட்டோ இருக்கிற பேரில் உங்கள் தான் ஃபோட்டோ எடுத்துருப்பான். அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துருப்பான் அவங்கள பார்த்து. இப்போ பார்த்துட்டு அழகாக இருக்கல, தெரியல, இன்ட்ரெஸ்டிங்காக க்யூட்டாக கொழுக்குன்னு க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வீயும் அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவனா தூங்கிட்டான். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு சீரியஸாக அந்த லைஃப் திருப்பி இடின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. மின்ஹி பக்கத்தில் தான் இருக்கா. ஏண்டி தூங்கேண்டி, நீங்கள் தூங்கு உன்னின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஏன் நீங்கள் டிவியில் அவ்வளோ சவுண்ட் வச்சு பார்க்க வந்துட்டு டிவியை ஸ்விட்சை பிடிங்கி விட்டுடு. இப்போ தூங்குறீங்க, நான் மூஞ்சி வைக்கிட்டுமா. சரி ஏன் கத்துறீங்க சொல்லிட்டு நீங்களும் போய் ஓகே சார் இப்போ தூங்கிட்டீங்க. உங்கள் டேஸ் இப்படி தான் போகுது. இப்போ நீங்கள் அடுத்த நாள் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணால் பால் பேக்கெட் டோர் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணால் பால் பேக்கெட் பக்கத்தில் உள்ள லெட்டர் பாடி இருக்குது. நீ பார்த்துட்டு என்ன லெட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது பார்த்துட்டு க்யூட்டின்னு சொல்ல மாதிரி போட்டுருக்கீங்க. க்யூட்டியா மின்னி இது ஒன்று நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட நீங்கள் வந்து மின்னியை கூப்பிட்டீங்க. மின்னி வந்துட்டு என்னடின்னு சொல்லிட்டு தூக்கு கதைக்கிலே வாடா. இப்போ என்ன இது க்யூட்டின்னு போட்டிருக்கு. க்யூட்டினா இந்த அப்பார்ட்மெண்ட்டு நீ தான் சொல்லி கொடுக்க அவங்கக்கிட்ட மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு மின்னி கிட்டே கொடுத்தீங்க. சாரி விளாட்றேன். மின்னி கிட்டே கொடுக்க மின்னி வந்து அப்பார்ட்மெண்ட் பார்க்குறா. க்யூட்டி நேற்று பார்த்தேன் ஏதோ ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தா. ஏன் அந்த பையன் உன் பாய் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு போட்டிருக்கு. பார்த்துட்டு இது எந்த கிடையாதுன்னு சொல்லிட்டு மின்னி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. பார்த்துட்டு எந்த கிடையாது சொல்லிட்டு நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன நேற்று வந்து ஜானோட பேசியிருப்பீங்க. நீ வந்துட்டு இவருக்கு இப்படி தெரியும் நம்ம ஜானோட பேசுகிறாங்க. வந்துட்டு மிஸ்டர் எக்ஸ் தான் போட்டிருக்கு, பேரெல்லாம் போடல, மிஸ்டர் எக்ஸ் தான் போட்டிருக்கு. நீங்களும் யாரான்னு பார்த்துட்ருக்கீங்க. என்ன உங்கள் பாய் ஃப்ரெண்டா சொல்லி போட்டிருக்கு. லைன் பாட்டு பார்க்குறீங்க. சரி பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அப்புறம் விட்டுரு, ஏன்னா நான் லவ் பண்ணுறேன். ஐ திங்க் 2 இயர்ஸாக உன்னை தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கே தெரியாது அந்த விஷயம். பட் ஐ எம் வாட்சிங் யூ ஃப்ரம் த ஃபார் சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எவன்டா இவன் நம்மளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஓகே இந்த எபிசோட இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐயோ என் தொண்டை மூச்சு வாங்க முடியல. மூச்சு வாங்க சவுண்ட் எடுத்து உங்களுக்கு தெரியுதா, அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த தொண்டை ஒரு பாடி கடுகன்னு. ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.